இங்கு கூடியுள்ள உங்க அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் வலிய துயர்லை அக்தலாருக்கு என்பு தொல்பு அர்த்த உடம்பு. இக்குறளின் விளக்கம் அன்பின் நெஞ்சத்தின் வழியாக இயங்குவதே இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் வலிய துயர்லை அக்திலாருக்கு என்பு தொல்பு அர்த்த உடம்பு. இக்குறளின் விளக்கம் அன்பின் நெஞ்சத்தின் வழியாக இயங்குவதே உயிருள்ள உடலாகும். இல்லையல் அது வெறும் எனக்கு தோல் பத்தி உடம்பு. ஆம், அன்னை ஒருத்தம்போது கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல கோபம் கோடப்பாமாவும் வந்துட்டு வந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு யாரும் தட்ரஸ்னு கேச்சு. யாருங்க அப்படின்னு கோடப்பா கேட்கிறார். ஐயா, உங்க வீட்டை தேடி நாங்க 3 நபர்கள் இருக்கோம். இது 3 நபர்களா? உள்ள வாங்க வாங்க. ஐயா, இங்க 3 பேர்ல இருந்தது. இங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தரணியும். அது யாரு வரட்டுன்னு நீங்களே எப்படி பண்ணி சொல்லுங்க. என்ன எப்படி சொல்றீங்க? அப்படி யாரு அந்த 3 பேர் இருக்கீங்க? ஐயா, என் பேரு வெற்றி. இவரு என் நண்பர் போனோம். என்னோட இன்னும் நண்பர் அன்பு. எங்க 3 பேர்ல யார் வரணும்னு நீங்களே எப்படி பண்ணி சொல்லுங்க. உடனே கோபும் கோடப்பா அம்மாவும் யோசிக்கிறாங்க. கோபுட அப்பா சொல்றாரு, நம்ம வெற்றியை கூப்பிடலாம். வெற்றியை கூப்பிட்டா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஆனா கோபு சொல்றான், இல்லப்பா, நம்ம பணத்தை கூப்பிடலாம். பணத்தை கூப்பிட்டா நம்ம வீட்டுல பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். அதனால நம்ம பணத்தையும் கூப்பிடலாம். ஆனா கோபுடம்மா சொல்றாங்க, இல்ல நம்ம பணத்தையும் கூப்பிடுவோம்னா வெற்றியும் கூப்பிடுவோம்னா நம்ம அன்பை கூப்பிடலாம். அன்பை கூப்பிட்டா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தா சந்தோஷமும் இருக்கும். அதனால நம்ம அன்பே கூப்பிடலாம். 3 பேர் ஆலோசனை பண்ணி அன்பே கூப்பிட்டு எடுத்தாங்க. அன்பு நண்பரே உள்ள வாங்க அப்படின்னு எடுத்தாங்க. அன்பு நண்பர் உள்ள வர பின்தொடர்ந்து வெற்றி நண்பரும் பண நண்பரும் உள்ளங்க. 3 பேருக்கு ஆச்சரியம். கோடம்மா சொன்னாங்க, நம்ம ஒருத்தர் தான் கூப்பிட்டோம், இங்க எப்படி 3 பேர் வந்தாங்க? அப்ப அன்பு சொல்லிச்சு, நீங்க வெற்றி கொடுத்தா வெற்றி மட்டும்தான் இருக்கும், பணத்தை கொடுத்தா பணம் மட்டும்தான் இருக்கும். ஆனா எப்ப நீங்க அன்பை கூப்பிட்டீங்களோ அப்பவே வெற்றியும் பணமும் உங்க வீட்டுக்குள்ள சேர்ந்தே வரும். நண்பர்களே, நம் வாழ்வில் அன்பு ஒன்றே ஆணிவர். அன்பு ஒன்றே அனைத்து செலுத்தியும் எடுத்துடும். அன்பு கொண்டவர்களே நல்ல மனிதர்கள் ஆவார்கள். நன்றி, வணக்கம்.